श्रीमान वेंकटनाथार्य कवितार्केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृते। श्री लक्ष्मी सहस्रम தசாவதார ஸ்தபகம் 21வது ஸ்தபகமான தசாவதார ஸ்தபகத்தில் பெருமாள் தசாவதாரம் எடுத்த பொழுது தாயாரை ஆசிரயித்தே நற்காரியங்கள் கைகூடின என்கின்றார். ஸ்ரீ லக்ஷ்மி சகஸ்ரம் தசாவதார ஸ்தபகம் ஸ்லோகம் 4. சாஹி ஸ்ரீ அமிர்தா சதாம் இதி நனு த்வன்னாமதேயாஸ்ரயாத் த்வத்தாஸ்யம் பஜதி ஸ்ருதி ஸ்வயம் இதி பிராப்தாதர ஸ்ரீதரஹ தாம் மக்னாம் புனருத்தரன் ஜலநிதௌ தாபார்ணவாத் உத்தரேத் த்வத்தாஸ்யைக தனாத் ஜனான் இதி ரமே தைரியம் ஷரீகர்த்தினக. இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள்: தாயே, ஹே ரமா, மத்ஸ்யாவதார காலத்தில் கடலில் மூழ்கிய வேதத்தை பகவான் தூக்கி எடுத்துக் கொண்டு வந்தார். நாங்களும் 2 வகைகளில் உனக்கு வேதம் போன்றவர்கள். உனக்கு அடியாரானதாலும் கடலில் மூழ்கியதாலும் வேதமானது ஸ்ரீ என்கின்ற உன்னுடைய நாமத்தை தரித்து உனக்கு அடிமையாக இருந்து நல்லவர்களுக்கு அமிர்தமயமான ஸ்ரீ என்று உன்னை கொண்டாடியது. 2வது, நாங்களும் துக்கசாகரத்தில் மூழ்கியுள்ளோம். ஆகையால் பகவான் வேதத்தை உத்தாரித்தது போல எங்களையும் தூக்கிவிட்டு காப்பாராக என்று கவி பிரார்த்திக்கின்றார். இன்று நாம் பார்க்க இருக்கும் கோவில் மிகச் சிறப்பான ஒன்று. மத்ஸ்யாவதார மூர்த்தியே மூலமூர்த்தியாக காணப்படுகின்ற இந்த திருக்கோவில் சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் நாகலாபுரம் என்று அழைக்கப்படும் அந்த ஊரில் அமைந்துள்ள வேதநாராயண பெருமாள் கோவிலைத்தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். மூலவர் வேதநாராயண சுவாமி மத்ஸ்யமூர்த்தி ரூபமாக ஸ்ரீதேவி பூமிதேவி இருவரோடும் அருள் பாலிக்கின்றார். உற்சவர் வேதநாராயண பெருமாள், தாயார் வேதவள்ளி என்றும் வேதவதி என்றும் அழைக்கப்படுகின்றார். இக்கோவில் கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்டது. திராவிட முறைப்படி கட்டப்பட்டுள்ள கோவிலாகும் இது. தன்னுடைய தாயாரான நாகமாம்பாளின் பெயரால் இவ்வூர் முதலில் நாகமாம்பாள்புரம் என்று அழைக்கப்பட்டு தற்பொழுது நாகலாபுரம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த ஊருக்கு செல்ல பேருந்து வசதிகள் உண்டு. திருப்பதியிலிருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தூரமும் சென்னையிலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தூரத்திலும் இக்கோவிலானது அமைந்துள்ளது. இக்கோவிலின் மூலமூர்த்தியாகிய மத்ஸ்யநாராயண சுவாமி ஸ்வயம்புவாக தோன்றியவர் என்று கூறுகின்றார்கள். இக்கோவில் தற்போது திருப்பதி தேவஸ்தானத்தால் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. 3 ராஜகோபுரங்கள் உடையதாகிய இக்கோவில் மிக பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. 5 பிரகாரங்களை உள்ளடக்கியதாகவும் அதீத சிற்ப வேலை கொண்டதாகவும் இக்கோவில் விளங்குகின்றது. இக்கோவிலின் தலவரலாறின்படி சோமகூட்டன் என்றும் சோமுகாசுரன் என்று அழைக்கப்படுகின்ற அசுரனானவன் பிரம்மா உறங்கும் பொழுது அவரிடமிருந்து வேதங்களை கவர்ந்து சென்று கடலுக்கு அடியில் மறைத்து வைக்கின்றான். கண் விழித்தெழுந்த பிரம்மா வேதங்கள் இல்லாமல் சிருஷ்டி செய்ய முடியாமல் தவிக்கின்றார். உடனே மகாவிஷ்ணுவை பிரார்த்தித்து வேதங்களை மீட்டுத் தருமாறு பிரார்த்திக்கின்றார். இந்நிலையில் சத்யபிரதன் என்கின்ற அரசன் வைகை நதிக்கரையில் நின்று சந்தியாவந்தனம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய கையில் ஒரு சிறு மீனானது வந்து சேர்கின்றது. அரசன் அந்த மீனை திருப்பி நதியில் விடும் பொழுது தன்னை காக்குமாறு அந்த மீன் வேண்ட அரசன் அதை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு வருகின்றான். ஒரு சிறு பாத்திரத்தில் அது இட அந்த மீனோ படிப்படியாக வளர்ந்து பெரிய பாத்திரம், திருப்பி குளம், திருப்பி நதி என்று பெரிதாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இறுதியில் அந்த மீன் மிக பிரம்மாண்டமாக வளர அரசன் அதை எடுத்து சென்று கடலில் விட்டுவிட்டு அது பெருமாளே என்று தெரிந்து கொள்கின்றான். பெருமாள் அவனிடம் பிரளயம் வரப்போவதாகவும் ஆகே ஒரு மிகப்பெரிய படகு செய்து உலகில் உள்ள ஜீவராசிகள் எல்லாவற்றையும் ஆணும் பெண்ணுமான ஒரு ஜோடியோடு சப்தரிஷிகளோடும் அந்த படகில் ஏறி இருக்குமாறு அறிவுறுத்தி மறைகின்றார். பெருமாள் சொன்னபடியே பிரளயம் வருகின்றது.
பிரளய வெள்ளத்தில் அந்த படகானது சிக்கி தவிக்கும் பொழுது பெருமாள் தன்னுடைய கொம்பில் வாசுகியை கயிறாக கட்டி அந்த படகினை இழுத்துச் செல்கின்றார். இவ்வாறு பிரளய வெள்ளம் முடியும் வரை அந்த படகை அந்த மீனானது செலுத்திச் சென்று இறுதியில் பிரளய வெள்ளம் ஓய்ந்ததும் அவர்கள் அனைவரையும் இமயமலையில் சேர்த்துவிட்டு பெருமாள் மறைகின்றார். அதற்கு பின் அந்த ஆண் பெண் ஜோடியோடு மறுபடியும் பூவுலகில் உயிரினங்கள் பெருகுகின்றன. இதற்கு இடையில் பெருமாள் கடலுக்கு அடியில் சென்று சோமுகாசுரனோடு யுத்தம் செய்து அவனை வென்று வேதங்களை கைப்பற்றி பிரம்மாவிடத்தில் ஒப்படைக்கின்றார். இப்படி மத்ஸ்யாவதார மூர்த்தியாக வந்து வேதங்களையும் அனைவரையும் ரட்சித்துக் கொடுத்ததால் இந்த எம்பெருமான் மத்ஸ்யமூர்த்தியாக காட்சியளிக்கின்றார். இக்கோவிலில் பெருமாள் இடைவரை மனித உருவத்தோடும் இடைக்கு கீழே மீனின் வடிவத்தோடும் 4 திருக்கரங்களோடு காட்சியளிக்கின்றார். எப்பொழுதும் பக்தர்களின் ரட்சணமே தனக்கு பிரதானம் என்பதால் பெருமாள் இங்கு பிரயோக சக்கரத்தினோடு காட்சியளிக்கின்றார். தாயார் வேதவள்ளி தனிச்சன்னதியில் தனிக்கோவில் நாச்சியாராக இருக்கின்றார். இக்கோவிலின் சுற்றுப்பிரகாரங்களில் லக்ஷ்மி ஹயக்ரீவர், லக்ஷ்மி பூவராக சுவாமி, ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், கோதண்டராம சுவாமி, வேணுகோபால சுவாமி அனைவருடைய விக்கிரகங்களும் இடம்பெற்றுள்ளன. மேலும் இக்கோவிலின் சுற்றுச்சுவரில் விநாயகர், விஷ்ணு துர்கா, தட்சிணாமூர்த்தி ஆகியோருடைய சிற்பங்களும் இடம்பெற்றுள்ளன. இக்கோவிலுக்கு வெளியே சப்தமாதர் சன்னதியும் காணப்படுகின்றது. இக்கோவிலின் மிகச் சிறப்பான ஒரு வைபவம் என்னவென்றால், ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதம் சூரியனுடைய கிரணங்களானது மூலவரின் மேல் விழுகின்றது. கோவிலுடைய வாசல், கோபுர வாசலில் இருந்து கோவிலின் கர்ப்ப கிரகமானது கிட்டத்தட்ட 630 மீட்டர் இடைவெளி உடையது. இருப்பினும் அக்கோவிலின் வாசல் வழியாக பெருமானின் திருவடியில் முதலிலும், திருமார்பில் அடுத்ததும், திருமுகத்தில் இறுதியுமாக மாலை 6 மணி முதல் 6:15 வரை சூரியனுடைய கிரணங்கள் விழுமாறு இக்கோவிலில் அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலில் அந்த சமயத்தில் சூரிய பூஜை மிக விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. ஒவ்வொரு வருடமும் சூரிய பூஜையும் மத்ஸ்ய ஜெயந்தியும் பிரம்மோற்சவமும் இக்கோவிலில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற விழாக்களாகும். இக்கோவில் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவிலுக்கு செல்ல எல்லா வசதிகளும் உண்டு. சாஹி ஸ்ரீர் அமிர்தா சதாம் இதி தனு त्वन्नामधेयाश्रयात् त्वद्धास्यं भजति श्रुति स्वयं इति प्राप्ताधर श्रीधरः तामग्नां पुनरुद्धरन् जलनिधौ तापार्णवात् उद्धरेत् त्वद्दास्यैकधनात् जनान् इति रमे धैर्यं चरीकर्तिनः। कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः। श्रीमते निगमांत महादेशिकाय नमः।